உலகம் முழுவதும் வசூலில் அடிச்சு நொறுக்கிக்கிட்டு இருக்கிற எம்புரான் படத்தோட 4வது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் 4வது நாள் 1,40,00,000 4 நாளில் மொத்தமாக 6,94,00,000 வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 4வது நாள் 10,35,00,000 4 நாளில் மொத்தமாக 46,32,00,000 வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 4வது நாள் 2,01,00,000 4 நாளில் மொத்தமாக 10,12,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் எம்புரான் படம் 4வது நாள் 72,00,000 4 நாளில் மொத்தமாக 4,82,00,000 வசூல் பண்ணியிருக்கு. நார்த் இந்தியாவில் இந்த படம் 4வது நாள் 1,13,00,000 4 நாளில் மொத்தமாக 7,12,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ஓவராலாக இந்தியாவில் மட்டும் 4வது நாள் 15,61,00,000 4 நாளில் மொத்தமாக 75,32,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 4வது நாள் $2 மில்லியன் வசூல் பண்ணியிருக்கு. இந்திய மதிப்பில் 17,10,00,000 ரூபாய் 4 நாளில் மொத்தமாக $12.98 மில்லியன் வசூல் பண்ணியிருக்கு. இந்திய மதிப்பில் 111,02,00,000 ரூபாய். உலகம் முழுவதும் எம்புரான் படம் 4வது நாள் மட்டும் $32,71,00,000 4 நாளில் மொத்தமாக $186,34,00,000 வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக சியான் விக்ரம் நடிப்பில் ரிலீஸ் ஆகிருக்கிற வீர தீர சூரன் படத்தோட 4வது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் 4வது நாள் $7,65,00,000 4 நாளில் மொத்தமாக $19,04,00,000 வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் இந்த படம் 4வது நாள் $40,00,000 4 நாளில் மொத்தமாக $92,00,000 வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் இந்த படம் 4வது நாள் $80,00,000 4 நாளில் மொத்தமாக $2,06,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் வீர தீர சூரன் படம் 4வது நாள் $40,00,000 4 நாளில் மொத்தமாக $1,52,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 4வது நாள் $12,00,000 4 நாளில் மொத்தமாக $34,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ஓவராலாக இந்தியாவில் 4வது நாள் $9,37,00,000 4 நாளில் மொத்தமாக $23,88,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 4வது நாள் $3,50,00,000 4 நாளில் மொத்தமாக $12 கோடி வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் வீர தீர சூரன் படம் 4வது நாள் $12,87,00,000 4 நாளில் மொத்தமாக $35,88,00,000 வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக நிதின் நடிப்பில் தெலுங்கில் ரிலீஸ் ஆகிருக்கிற ராபின்குட் படத்தோட 3வது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். ஆந்திரா தெலுங்கானாவில் 3வது நாள் $2,25,00,000 3 நாளில் மொத்தமாக $9 கோடி வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் இந்த படம் 3வது நாள் $5,00,000 3 நாளில் மொத்தமாக $18,00,000 வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் ராபின்குட் திரைப்படம் 3வது நாள் $18,00,000 3 நாளில் மொத்தமாக $63,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் இந்த படம் 3வது நாள் $4,00,000 3 நாளில் மொத்தமாக $19,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் இந்த படம் 3வது நாள் $30,00,000 3 நாளில் மொத்தமாக $3,47,00,000 வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் ராபின்குட் திரைப்படம் 3வது நாள் $2,82,00,000 3 நாளில் மொத்தமாக $13,47,00,000 வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக மேட் ஸ்கொயர் தெலுங்கு படத்தோட 3வது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். ஆந்திரா தெலுங்கானாவில் இந்த படம் 3வது நாள் $6,10,00,000 3 நாளில் மொத்தமாக $27,20,00,000 வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் மேட் 2 படம் 3வது நாள் $1,20,00,000 3 நாளில் மொத்தமாக $2,82,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 3வது நாள் $30,00,000 3 நாளில் மொத்தமாக $70,00,000 இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் மேட் ஸ்கொயர் படம் 3வது நாள் $3,75,00,000 3 நாளில் மொத்தமாக $13,87,00,000 வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் இந்த படம் 3வது நாள் மட்டும் $11,35,00,000 3 நாளில் மொத்தமாக $44,59,00,000 வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சல்மான் கான் நடிப்பில் ஹிந்தியில் ரிலீஸ் ஆகியிருக்கிற சிக்கந்தர் படத்தோட ஃபஸ்ட் டே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். நார்த் இந்தியாவில் இந்த படம் முதல் நாள் $42,00,000 வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் சிக்கந்தர் படம் முதல் நாள் $80,00,000 வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் இந்த படம் முதல் நாள் $1,35,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் இந்த படம் முதல் நாள் $1,05,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் சிக்கந்தர் படம் முதல் நாள் $8,15,00,000 வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் சல்மான் கான் நடிப்பில் ரிலீஸ் ஆகிருக்கிற சிக்கந்தர் படம் முதல் நாள் $53,15,00,000 வசூல் பண்ணியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வீடியோக்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.